நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். இந்த குரோதி வருஷம் மகர ராசி மற்றும் மகர லக்ன அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றதான் பார்க்க போறோம். ரொம்ப நாள் கழிச்சு மகரத்துக்கு ஒரு சூப்பரான காலகட்டம். அடேங்கப்பா அப்படின்னு இருக்கும். எல்லாருமே உங்களை புரிஞ்சுக்குவாங்க. முன்னேற்றமான காலம். விரோதங்கள் மறையும். நிறைய புத்துணர்ச்சி கிடைக்கும். நிறைய விஷயங்கள் சாதகமாக இருக்குது. அந்த சாதகங்கள்னால பொருளாதாரம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரு இந்த மே 1ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு 5ஆம் வீட்டுக்கு போகிறார். அவர் தன்னுடைய விசேஷ பார்வையான 9ஆம் பார்வையை பார்க்குறார். அப்போது நெகட்டிவிட்டி எல்லாம் கரையிறதுக்கு உண்டான வழிகள் இந்த குரோதி வருஷத்தில் இருக்கும். அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா இது முன்னேற்ற காலம். ஃபினான்ஸ் ரீதியாக நல்ல அப்லிஃப்ட்மெண்ட் உங்களுக்கு வரும். அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாபஸ்தானத்தை குரு தன்னுடைய 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக லாபங்கள் பல விதத்துலேயும் வரும். ஃபினான்ஷியல் அப்லிஃப்ட்மெண்ட் நல்லாயிருக்கும். கடன் வரும். கடன்கள் அடைக்க முடியும். குடும்பம் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் 2ஆம் வீட்டில் ஆட்சி பெற்றாலும் செவ்வாயோட சேர்ந்து இருக்கிறது அப்படின்றது கொஞ்சம் எச்சரிக்கையான ஒரு காலகட்டம் தான். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சில் அந்த 2ஆம் வீடுன்றது என்ன? பேச்சு, வாக்குஸ்தானம். அந்த இடத்துல கொஞ்சம் நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை புரிய வச்சு இதுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் நடந்ததுப்பா, ஆமாம் நிறைய லாஸ் பண்ணிட்டேன், ஆனால் இப்போ இந்த லாஸ் எல்லாம் ஏன் நடந்ததுன்றது தெரிஞ்சிடுச்சு, ஸோ இப்போ நம்பி அதில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு விஷயத்தை ஜெயிக்கிறதுக்கும் ஒரு விளக்க உரை நீங்கள் கொடுத்தீங்கன்னா, நீங்கள் பேசுனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரொம்ப நல்ல அப்லிஃப்ட்மெண்ட் வரும். ஏன் அப்படின்னா 3ஆம் வீட்டில் ராகு உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளாக இருக்கார். அதே மாதிரி கேது அப்படின்றதும் குருனுடைய பார்வை பெறதுனால நிறைய சூப்பரான ஒரு அமைப்பில் இருக்குது. ஸோ அப்போ நிறைய விஷயங்கள் நல்லா இருக்குது. ஆனால் 2ல் செவ்வாய் சனி அண்ட் பாத சனி ஓடிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துல உங்களுடைய 3ஆம் அதிபதியும் உங்களுடைய 4ஆம் அதிபதியும் செவ்வாய் தான். உங்களுடைய லாபஸ்தானாதிபதியும் செவ்வாய் தான். அப்போது அந்த சுகங்கள் அப்படின்றது இருக்குன்றது உண்மை, லாபகரமாக இருக்குன்றது உண்மை. அதை நீங்கள் தெளிவுபடுத்தணும் அப்படின்றது மட்டும் ரொம்ப ரொம்ப நீங்கள் மனசில் முக்கியமாக மைண்டில் வச்சுக்கோங்க. எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு சாதகமாக ஆக்கிக்க முடியும். ஆனால் அந்த இடத்துல வாக்கு சாதுரியம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப தேவை. அண்ட் மேலும் லக்னம் விருச்சிக லக்னத்தில் தான் இந்த வருடம் பிறக்கிறதுனால லாபஸ்தானாதிபதியினுடைய இடம் அண்ட் அந்த செவ்வாய் தான் ராஜாவாக பிறக்கிறாரு அண்ட் சனி தான் மந்திரி. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னா எங்கே போனாலும் உங்களை கேள்வி கேட்பாங்க. நீங்கள் இப்படி பண்ணீங்களேன்னு சொல்லுவாங்க. அது குடும்பமாக இருக்கட்டும், நட்பாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும். பட் அதுக்கு நீங்கள் இதுதான் ரீசன் சொல்லி நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்கு அதுக்குண்டான நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அப்லிஃப்ட்மெண்ட் ரொம்ப சூப்பராக கொடுத்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃபுக்கு நீங்கள் போயிடலாம். குருவும் சாதகமாக தான் இருக்கார். அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா இப்போ சூரியன் 4ஆம் வீட்டுக்கு போகிறார். அது செவ்வாயினுடைய வீடு. செவ்வாய் சூரியன் நட்பு. அப்போ அரசு வழி அனுகூலம். நிறைய பிரச்சனைகள், டாக்குமெண்ட் மூவே ஆகலையே, கான்ட்ராக்ட் கிடைக்கவே இல்லையே அப்படின்றது எல்லாமே இப்போ நீங்களே போய் பேசி ஆட்டோமேட்டிக்காக அதை சக்ஸஸ் பண்ணக்கூடிய அப்லிஃப்ட்மெண்ட் நிறையா இருக்குது. ஒரு விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் வீட்டில் செவ்வாய் சனி இருக்கிறதுனால எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்ற ஒரு பேச்சோ அல்லது நம்ம என்ன பெரிய அது இவன்ட்ட போய் என்னத்தை நம்ம கேட்டு அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்லாம் இருக்கவே கூடாது. இங்கே ஈகோன்றது இருக்கவே கூடாது. அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்களுடைய 6ஆம் வீட்டில் போய் தான் இந்த வருடம் பிறக்குது. அப்போது அந்த இடத்துலையும் சந்திரன் 6ஆம் வீட்டில் இருக்கும்போது மனசுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கும். அந்த குழப்பத்தினால் அறியாத பயம் இருக்கும். அந்த பயத்தினால் நீங்கள் கொஞ்சம் ஓங்கி எந்த ஒரு விஷயத்தையும் ப்ரொசீட் பண்ணிட்டீங்கன்னா அத்தனை விஷயங்களும் நீங்கள் ஜெயிக்கலாமே அப்படின்ற தாட் ப்ராசஸ் போய் தோத்துட்டு வந்துடுவீங்க. இது ஒரு சின்ன உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா இப்போ எக்ஸாமுக்கு போகிறீங்க. எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா பல கொஷின்ஸ் தெரிஞ்சிருக்கு, சில கொஷின்ஸ் தெரியல. அந்த இடத்துல அந்த தெரியாத கொஷினை ஃபஸ்ட்டு எழுதக்கூடாது
கூடாதுன்னு நமக்கு சொல்லியிருக்காங்கல்ல. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல மனசு வந்து தடுமாறிடும். தடுமாறும் போது தெரிஞ்சது கூட விட்டுட்டு வந்துருவீங்க. ஸோ அந்த சந்திரன் 6ஆம் வீடு அப்படின்றது உங்க மனச கரெக்டா நீங்க வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா பல விஷயத்துல நீங்க வந்து ஜெயிக்க முடியும்ன்றது மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த காலகட்டத்துல வெற்றி மேல் வெற்றி அப்படின்றதும் நம்ம சொல்ல முடியும். அந்த வெற்றிக்கு உங்க மனசு, உங்களுடைய பிளானிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த சந்திரன் வந்து இருக்கக்கூடிய இடம் புதன். அந்த புதன் 3ஆம் வீட்ல ராகு சுக்கிரனோட போய் இருக்காரு. அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா அந்த புதன் வீட்லயே கேதுவும் போய் உட்கார்ந்துருக்காரு. அந்த கேது 9ஆம் வீட்டு உட்கார்ந்துருக்காரு. அப்போ அந்த இடத்துல எப்படின்னா இப்படி சுத்தி வளைச்சு மூக்க தொடுற மாதிரி ஆனா தொட்டுடுவீங்க. ஸோ வெற்றி கண்டிப்பா உறுதியா இருக்கும். பட் அந்த வெற்றிக்கு கொஞ்சம் மெனக்கெடணும் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் மறுபடியும் நான் சொல்றேன். அண்ட் ஆரோக்கியத்துல கண்டிப்பா எச்சரிக்கை தேவை. ஏன்னா 2ஆம் வீட்டுல செவ்வாய் சனி அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு உங்களுக்கு காலு, முட்டி, வயிறு, கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம், உஷ்ண சம்பந்தமான கோளாறுகள் இதெல்லாம் வரலாம். அண்ட் மேலும் உஷ்ணம் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாகி அதனால உங்க ஸ்கின் ப்ராப்ளம் வர்றதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்கு. அலர்ஜி தாக்கம் அதிகமாக இருக்கு. ஸோ எதையுமே கொஞ்சம் யோசிச்சு செயல்படணும். யார் எது சொன்னாலும் உங்க குழந்தைங்களா இருக்கலாம், வயசுல சின்னவங்களா இருக்கலாம், அவங்க வந்து உங்களுக்கு இல்லை இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அது உனக்கு என்னடா தெரியும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இல்லாம அதையும் மனசார கேட்டு ப்ரொசீட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி ஆரோக்கியத்துல இஎன்டி சம்பந்தமான பிரச்சனைகள் தலை தூக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களை நீங்க சுத்தமா நீங்க வந்து வச்சுக்கோங்க. பற்களை ஒரு தடவை கிளீன் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு. நிறைய பேருக்கு இப்போ ரூட் கனல் பண்ற மாதிரி ஒரு பிரச்சனை எல்லாம் காமிக்குது. ஸோ நீங்க கிளீனா வச்சுக்கோங்க. 2 டைம்ஸ் ப்ரஷ் பண்ணுங்க, நல்லா காகிள் பண்ணுங்க. இதெல்லாம் உங்களை ஸ்ட்ரென்த் பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள். இன்னொன்று என்னன்னா, குடும்பத்தாருக்கு நீங்க ஆரோக்கியத்துக்காக செலவு பண்றதோ அல்லது குடும்பத்துக்காக நீங்க அவங்க கேட்குறாங்க, இப்போ ஒரு பிஸ்னஸ்க்காக ஒரு லோன் வாங்குறீங்க. அப்போ உங்கள் குடும்பத்தில் அப்பா இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க, இவ்வளோ தூரம் உங்களை நம்பி பண்ணுறோம்ல, கொஞ்சம் இதை எங்களுக்கும் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி குடும்பத்தினால விரயமாறதுக்கும் குடும்பத்துக்கு செலவு பண்ணுறதுக்கும் அது எந்த ரூபத்திலேயாவது, ஏன்னா செவ்வாய் சனி சேர்க்கை அப்படின்றது 2ஆம் வீடுன்றப்ப குடும்பம். ஸோ அந்த இடத்துல சில பிரச்சனைகள் வந்து தலை தூக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்னொன்று சொல்ல மறந்துட்டு, யூடிஐ யூரினரி இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுலேயும் டயபெட்டிஸ் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ உங்களை க்ளீனாக வச்சுக்கோங்க, தண்ணி நிறையா கொடுங்க, பேலன்ஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது ஆக மொத்தத்தில் பார்த்தா மகர ராசி மகர லக்ன அன்பர்களுக்கு தொடர்ந்து அவ்வளோ நல்ல காலங்கள் இல்லை. அதை பார்க்கும்போது இந்த காலகட்டம் ரொம்ப திருப்தியான காலகட்டம் தான். பட் முழுமையான திருப்தி அப்படின்னு சொல்ல மாட்டேன். 60% குட் அண்ட் 40% வந்து கொஞ்சம் காஷனாக இருக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, 9ஆம் வீட்டில் கேது இருக்கு. உங்க சுய ஜாதகத்துல ராகு கேது எங்க இருக்குன்னு பாருங்க. நீங்க அக்டோபருக்கு அப்புறம் நீங்க ஏதாவது ராகு கேது உங்க ஜாதகத்துல சரியில்லாம இருந்திருந்தா நீங்க பரிகாரம் பண்ணீங்களான்னு பாருங்க. அப்படி இல்லாட்டி நீங்க ஷட்பதோஷ ஸ்தலங்களுக்கு போய் வழிவிடு உண்மையை காண அப்படின்னு நீங்க பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி முன்னோர்கள் வழி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு சரியாறதுக்கு நீங்க ராமேஸ்வரம், காளஹஸ்தி இதெல்லாம் போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பாக கொடுக்கும். சந்திரன் வந்து உங்களுக்கு 6ல் இருக்கிறனால, சந்திரன்னா என்ன, திருப்பதி. ஸோ திருப்பதிக்கு போய் அங்கே சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வர்றது பெரும் விஷயத்துலேருந்து உங்கள் மனசை தெளிவுபடுத்தும். கேதுன்னா பிள்ளையார். ஸோ பிள்ளையார்பட்டிக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. பிள்ளையார்பட்டிக்கு போகும்போது அங்கே விபூதி வாங்கிட்டு வந்து அந்த விபூதியை நீங்கள் ஒரு நல்ல விபூதி பேக்கெட்டும் வாங்கி அதில் கலந்து டெய்லியும் வச்சுக்கோங்க. நீங்கள் முக்கியமான முடிவுகள் மனசு சம்பந்தமாக ஸ்ட்ராங்காக முடிவெடுக்கணும் அப்படின் போது அந்த விபூதியை நீங்கள் கொஞ்சம் வாயில் போட்டுட்டு போங்க. தண்ணி நிறையா குடிங்க. நிதானமாக ப்ரொசீட் பண்ணுங்க. குடும்பத்தில் ஏதாவது சண்டை சச்சரவு உங்களை வந்து டவுனாக பேசினாலும் லீஸ்ட் பாதர்ட் ஓகே பாலிசி அப்படின்றதை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்களை நீங்கள் பேலன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தை விட இப்போ குரு பெயர்ச்சியும் உங்களுக்கு ப்ளஸ்ஸு, குரோதி ஆண்டும் பல ரூபத்தில் உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப யோசிச்சு பண்ணுங்க. யாரையும் நம்பி கடன் மட்டும் தயவு செஞ்சு கொடுத்துட வேண்டாம். அகெயின் அண்ட் அகெயின் நான் சொல்கிறது,
முன்னாடி இருந்த அளவுக்கு மைனஸ் இல்லை, ஆனால் டோட்டலி சூப்பர் ப்ளஸ்ஸும் இல்லை. ஹெல்த்லேயும் நீங்கள் பார்த்துக்கணும். நான் சொன்ன அந்த 2ஆம் வீட்டில் செவ்வாய் சனின்றது பல ரூபத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் லாபகரமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு வழிகளும் அங்கேயே இருக்கும். ஸோ நீங்கள் அந்த வழிகளை நீங்கள் பின்பற்றி ப்ரொசீட் பண்ணும்போது ஃபைனலி வெற்றிக்கு மேலே வெற்றி நிச்சயம். ஓகே. மேலும் விவரங்களுக்கு ஃபோன் நம்பர் 9842266555.